பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்களா, இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்களா, அதை குறித்து நம்ம ஏன்னா கடைசி நாட்களில் இருக்கோம். யோவான் 2:18 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் எழுதியிருக்கிறாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்லி அவர் எழுதுறாரு. அப்பமே எழுதியிருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம அது ஒருவேளை நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம் அது கரெக்டாக அப்படின்றத நம்ம இன்றைக்கி செக் பண்ணலாம். நம்மளுமே ஆக்சுவலாக இந்த கடைசி நாட்களில் ஜீசஸ் வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறப்போ நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொன்னார். ஸோ ஒன்ஸ் வி ஆர் அ ஃபாலோவர் ஆர் அ பிலிவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், வி ஆர் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிற தலைவர்களாகவும் இருக்கிறோம். ஸோ இது நம்மளுமே கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோமா, அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ணிட்டு நம்ம போகிறது நமக்கு நலமாக இருக்கும். ஸோ அந்தி கிறிஸ்து என்பவன் கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு லேமேன் இல்லை, அவன் வந்து ஒரு தலைவன். வெளிப்படுத்தல் 13:1-10 வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி அநேகரை பிதாவின் இடத்துல நடத்துகிறாரோ அதே மாதிரி அந்தி கிறிஸ்து அநேகரை பிசாசின் இடத்துல சாத்தான் இடத்துல நடத்துகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாளிலே அந்தி கிறிஸ்துவோடைய தலைமைத்துவ பண்புகள், லீடர்ஷிப் ட்ரெய்ட்ஸ், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிஹேவியோரல் ட்ரெய்ட்ஸ், ஆவிக்குரிய மற்றும் நடத்தை பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது எப்படி இருக்கும் இன் கான்ட்ராஸ்ட் வித் ஜீசஸோடது, ஜீசஸுக்கும் அவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக, இது பெரிய சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும், நம்மளும் பொறுமையாக அதை கேட்டு முடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அவன் வந்து வசீகரிக்கக்கூடிய வற்புறுத்தக்கூடிய பேச்சாக இருக்கும். அதோடைய மோட்டோ வந்து வஞ்சிக்கிறதுக்கு. அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், வசீகரமாக இருக்கும், வற்புறுத்துவான், அது ஆனால் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். தானியேல் 8:23 சூதான பேச்சும் சாமர்த்தியமும் உள்ளவன் என்று சொல்லி இருக்கிறது. வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாரை அழிப்பானா, நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழிப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சூதும் சாமர்த்தியமான பேச்சு வஞ்சிக்கக்கூடியது, நிர்விசாரத்தோடு இருக்கிறவர்களை அழிக்கக்கூடியது. எதில் நிர்விசாரமாக இருக்கிறவங்கள, வேத வசனத்தில். ஏசாயா 32:9 சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமார்த்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு வார்த்தை எது என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஏதோ போனோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, யூடியூப்பில் ஏதோ ஒன்று கேட்டோமா, கேலண்டரில் வசனத்தை பார்த்தோமான்னு இருக்கிறவங்கள ஈஸியாய் வஞ்சிக்கக்கூடியவனாக இருப்பான். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமோ இல்லை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மற்ற அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள் அது வந்து சாதுரிய ஞானம் உள்ளதா இல்லை அது அவன் சமத்தான பேச்சா சூதான பேச்சா அது இல்லாமல் இருந்துச்சு. அது சிலுவையை குறித்ததாய், பேஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து சிலுவை குறித்த உபதேசமாய் அது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:7 பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டேன், சிலுவை வீணா என்ன பிரசங்கம் பண்ணுமா, சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் நான் பிரசங்கிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இதுதான் அந்தி கிறிஸ்துவோடைய ஊழியக்காரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதுதான். ரெண்டாவது செல்ஃப் எக்ஸால்டேஷன் இருக்கும், சுயமேன்மை இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:4 4 காரியங்களை அவனை குறித்து பார்க்குறோம். எப்படி இருப்பான்னா, அவன் தேவனுக்கு மேல் தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான், ஆராதிக்கப்படுகிறவருக்கு மேல் தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான், தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மரியாதையாக இல்லாமல் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்வான், தாழ்மை இல்லாமல் தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய், தன்னை டிஸ்பிளே பண்ணுகிறவனாய், தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிறவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதில் 4 விஷயம் பார்க்குறோம். தேவனுக்கு மேலே ஆராதிக்கப்படுகிற அவருக்கு மேலே தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்காருகிறவனாய், தன்னைத்தானே தேவன் என்று டிஸ்பிளே பண்ணுகிறவனாய் இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம ஒரு இடத்துல கூடுகிறோம், சபை கூடுகிறோம், ஒரு ஃபெலோஷிப்பு வீடுகள் தோறும் கூடுனாங்க. அந்த கூடுகையில் முக்கியமாக என்ன இருக்கணும், அப்போஸ்தலர் 2:42 ஆரோக்கியமான உபதேசம். முதல் பாயிண்ட் ஆரோக்கியமான உபதேசம், 2வது அந்யோன்யம், 3வது அப்பம் பிட்குதல், 4வது ஜெபம் பண்ணுதல்.
உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய கேதரிங்குடைய சபை கூடுதலுடைய நோக்கமாக இருந்தது ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே. ஸோ நம்மை அந்த அப்படி ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுத்து தேவனிடமாய் நம்மை நடத்துகிறார்களா, இல்லை தங்களிடமாய் தங்களுக்கு கூட்டத்தை சேர்த்து தங்களுக்கு பெயரை சேர்த்து தங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு பெயரை பிரஸ்தாபத்தையும் தேடுகிறவர்களா இருக்கிறார்களா? ஒரு தலைவலினா கூட ஏன்ட்டவா நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, இல்லை நீ உனக்கு ஜோம் பண்ணு, நீ இன்னும் 100 பேருக்கு ஜோம் பண்ணு, ஆண்டவர் உன்னை கொண்டு செய்வார்னு சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க அதாவது அந்தி கிறிஸ்துவ நாட்கள் தங்களை ஒரு ஐகான் போல, நீ என்கிட்ட வந்தனா, என் மீட்டிங்க்கு வந்தனா நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களே நம்ம எல்லாவற்றுக்கும் டிபெண்ட் பண்ணணும், அவங்கக்கிட்டே ஆலோசனை கேட்கணும். எல்லாத்துக்கும் பைபிள்லேருந்து தேடு, உன் வாழ்க்கையை நீ வாழுன்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர் இதே உண்மையான ஊழியக்காரர்கள் அப்படி செல்ஃப் எக்ஸால்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களே மேன்மைப்படுத்திக்க மாட்டாங்க, கனத்தை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7லேருந்து 18ஆம் வசனங்கள் வரைக்கும் பர்னபாவும் பவுலும் லிஸ்திராக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பிறவி சப்பானியை அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து நடக்க வைக்கிறாங்க. உடனே ஊர் ஜனங்கள்லாம் இவங்க தேவர்கள்னு சொல்லி எருதுகள் பூமாலைகள்லாம் கொண்டு வந்து இவங்கள வர்ஷிப் பண்ண வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்களுக்கு நடுவில் இருந்து ஓடுனாங்க. அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஜனங்களுடைய மரியாதையும் கூட அவங்க வேணாம் அப்படின்னு ஓடினாங்க. அதை பரவாயில்லன்ட்டு நிற்கலை, வேண்டான்னு ஓடினாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் தரிசனங்களை, அவ்வளோ தரிசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரமும் தரிசனங்களை கண்ட யோவான் அந்த கடைசி அதிகாரத்தில் தரிசனத்தை காண்பித்த தூதனை வணங்க அவன் பாதத்தில் விழுந்தார். அப்போ அவர் சொன்னார், அந்த தேவதூதன் பரிசுத்த தூதன் என்ன சொன்னார், இப்படி செய்யாதபடி பாரு, நானும் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான், அதனால் தேவனை தொழுதுகொள். ஸோ எந்த மனுஷருடைய காலையும் விழுந்து அவங்களை எக்ஸால்ட் பண்ணுறது அது ரைட்டு கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 3வது அரகண்ட் ஸ்பீச், திமிரான பேச்சு இருக்கும் ஆன்டி கிரைஸ்டோட ஊழியக்காரர்களிடத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய். நீங்கள் என்ன திமிர்னு சொல்கிறீங்களே, அந்த வார்த்தை இங்கே இல்லையே அப்படின்னா, இங்கிலீஷில் அரகண்ட் அப்படின்னா அதுக்கு திமிர் பேச்சு, பெருமையான பேச்சு. பிளாஸ்பேமஸ் வேர்ட்னா கெட்ட வார்த்தை, அதாவது மரியாதை குறைவான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கும். இதே காரியத்தை தானியேல் 7:11 7:25 நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதல்ல அவங்கக்கிட்ட இந்த மாதிரி திமிரான பேச்சு இருக்கும். அடுத்தது 2 பேதுரு 2:1 வேத புரட்டுகள் இருக்கும். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு, வேதத்தை புரட்டுவாங்க. அப்போ ஒரு விசுவாசிக்கு வேதத்தை தெரிந்தால் தானே அது வேதம் புரட்டான்னு தெரியும். வேதமே தெரியலன்னா அவங்க புரட்டுறாங்களா உருட்டுறாங்களான்னு என்ன தெரியும்? ஸோ தயவாய் அது புரட்டுகிறது அப்படி டக்குன்னு டெலிபரட்டாக அப்படி ஃபுல்லாக செய்ய மாட்டாங்க. லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனை அப்படியே ஒரு சொட்டாக போடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் மத்தேயு 4:6 ஜீசஸ் கிட்டையே பிசாசு என்ன செஞ்சான், வார்த்தைகளே அவன் புரட்டி பேசினான். அதோட ஆக்சுவலான வார்த்தை சங்கீதம் 91:11-12 இருக்கிறது. ஸோ ஜீசஸ் கிட்டையே வார்த்தைகளை புரட்டி பேசுகிற பிசாசு இல்லை. நம்ம அதை கேர்ஃபுல்லாக, வார்த்தை தெரிந்தானா அவன்கிட்ட திருப்பி வார்த்தையால் நம்ம அடிக்க முடியும், அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். முக்கியமான ஒரு வேத புரட்டு இந்த நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டியது. அது அந்த நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதா தன்னுடைய நிருபத்தில் 4ஆம் வசனத்தில் எழுதுறாரு, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். அதாவது அவங்கள அதாவது கிருபன்னு சொல்லியே அதை என்ன செய்கிறாங்கன்னா காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுறாங்க. அதாவது கிருபை இருக்கிறதுனால நான் எப்படி வேணா வாழலாம், நான் என்ன அசிங்கம் வேணா இந்த சரீரத்தில் செய்யலான்னு சொல்லி. ஆனால் அவர்களை குறித்து அவர் அதே வசனத்தில் சொல்கிறாரு, அவங்க தேவனையும் மறுதலிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற
பக்தியற்றவர்கள் அவங்க ஆக்கினைக்கு உள்ளாவார்கள், தே வில் பி கண்டெம்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நாட்களிலே இதை குறித்து கிருபை இருக்குது. அதனால் நீ இனிமேல் 100 வருஷத்துக்கு பின்னாடி செஞ்ச பாவத்தை கூட ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவார், அதனால் நீ தைரியமாக நடன்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ லெத்தார்ஜிக்காக நம்மை நடத்துகிற காரியம் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடையது கிடையாது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், பவுல் ரொம்ப அழகாய் கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு, சர்ச்சுக்குள்ள சகோதரன்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறவனா, பொருளாசைக்காரனா, விக்கிரக ஆராதனைக்காரனா, உதாசீனாய், வெறிய நாய், கொள்ளைக்காரனாய் இப்படிலாம் இருந்தா 2 விஷயம் செய்ய சொல்றாரு. அவன் கூட சேராத, அவனோட கலந்துருக்காத, அவன் கூட சாப்பிடாத, அவனோட சாப்பிடாத, அவனை வெளியே அனுப்புன்றார். சர்ச்சை விட்டு முதல்ல வெளியே அனுப்புன்றாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, அதே வசனத்தை வச்சுட்டு தான் இன்னைக்கு பிரசங்கிமார்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க, அதையும் கேட்டுக்கொண்டு ஆமீன் அல்லேலூயான்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? ஸோ இந்த விஷயத்தில் 4 காரியம் பார்த்தோம். பெருமை பேச்சு, மரியாதை குறைவான பேச்சு, கெட்ட வார்த்தைகள், வேத புரட்டுகள், இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு? லூக்கா 4:21-22லையும் மத்தேயு 7:29லையும் இயேசு வேத வாக்கியங்களை பேசினார். வார்த்தையை மட்டும், பைபிளில் இருக்கிற வேத வாக்கியத்தை தான் பேசினார். அவருடைய வார்த்தைகள் கிருபை உள்ளதாய் இருந்துச்சு, எல்லாராலும் நற்சாட்சி பெற்றார், அதிகாரம் உடையவராய் பேசினார் என்று சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகள் அப்படி இருந்துச்சு. ஒரு ஆசாரியனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு மல்கியா 2:7, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டரோட மெசேஜை கேட்க போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன கேட்கணும்? அறிவை கேட்கணும், வேதத்தை அவருடைய வாயிலே தேடணும். தீர்க்க தரிசனத்தை தேடி போகாதீங்க, அந்த வேத வார்த்தை தான் நமக்கு தீர்க்க தரிசனம். எபிரேயர் 1:1-2 பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மோடு கூட வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம தேடி போறது தேவனுடைய வசனத்தை தேடி போகணும். அப்படி அதை பேசுகிறவர்கள் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓகே, 4வது ட்ரெய்ட் என்னவா இருக்கும்? அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அவனும் பாவம் செய்கிறவனாய் இருப்பான், அவனை பின்தொடர்கிறவர்களையும் பாவத்திற்கு நேராய் நடத்துகிறவனாய் இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:7 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஸோ அவன் அக்கிரமம் செய்கிறவனாய் இருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியின் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றிகளில் எழுதியிருந்தது. இந்த மகாபாபிலோன்ன்றது ஒரு பாவியான அந்த அந்தி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்திரீயான ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஃபிகரேட்டிவான ஒரு ஃபிகர் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சகல அருவருப்புகளுக்கும் தாய், சரீர பிரகாரமான ஆவிக்குரிய சகல பாவங்களும் அங்கே இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 18:3 அவள் மாத்திரம் அதை செய்யலை, அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தாங்க, பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். நல்லா கவனிங்க, ஆர்டினரி பீப்புள், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள். ஸோ ஒரு பெரும் கூட்டம் அந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனுடைய ஏஜென்ட்ஸ்க்கு பின்னாடி போகிறவர்களாக இருப்பாங்க. அவளுக்கு என்ன இருந்துச்சு? பயங்கர செல்வ செருக்கு இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அந்த வெளிப்படுத்தல் 18:3 அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். ஸோ இந்த அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அந்த பிசாசுடைய பேக்கப்னால, அந்தி கிறிஸ்துவின் பேக்கப்னால ஊழியம் செய்கிறதுனால அந்த ஊழியர்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஐஸ்வர்யவான்கள் ஆவாங்க. பைபிள் கிளியராக சொல்லுது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், பைபிள் சொல்லுது. ஸோ அது இதெல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், அவங்க பயங்கர பிளெஸடாக இருக்காங்க, அதனால
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து நம்ம ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க தானா அப்படின்னு நம்ம அதில் மார்க் போட முடியாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்துட்டு பலவிதம் எந்த காரண காரியங்களையும் சொல்லி கொண்டு இருக்கிறது சரி கிடையாது. ஒருவேளை எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், எல்லாரும் பாவம் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில் இருக்கிற பிறக்கிற எல்லா மனுஷரும் பாவம் செய்திருக்கிறோம். இன்கேஸ் ஒரு லீடர் பாவம் செய்தால், இல்லை ஒரு ஃபாலோவர் பாவம் செய்தால் எப்படி இருக்கணும்? லூக்கா 18:13 ஆயக்காரனை போல தூரமாக நின்றுட்டு நான் எதுக்குமே தகுதி இல்லை, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், தரை மட்டும் தாழ்த்தி நான் வேதியே இல்லை, உண்மையான ஒரு மனஸ்தாபம் அப்படி இருக்கணும். ஸோ அதை குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கெட்ட குமாரன் பாருங்களேன், லூக்கா 15:18-19 அவன் தன்னிடத்திலே சொல்ல, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் எனக்கு பாத்திரம் இல்லை. ஐ எம் நாட் வர்தி. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் போனான். ஸோ இந்த தாழ்மை, நம்ம தவறி விட்டோம் என்றால் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு உண்மையான மனஸ்தாபம், உடனே நான் தவறு செய்தேன்னு ஒத்துக்கிறது எதுக்கு? திருப்பி அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கும் திருப்பி மரியாதையை வாங்குறதுக்கும் இல்லை. ஐ எம் நாட் வேர்தின்னு சொல்லி தூரமாய் நின்று கர்த்தரிடத்திலே மனஸ்தாபப்பட்டு அவரோட கூட நம்ம மனம் பொருந்த வேண்டிய காலங்களாய் இருக்க வேண்டும். 5வது மாறுபாடான ஆராதனை, டிவியஸ் வர்ஷிப் இருக்கும். வெளிப்படுத்தல் 13:15 மிருகத்தின் சொரூபத்தை வணங்க சொல்வான். அந்த அந்தி கிறிஸ்து விக்கிரக ஆராதனைக்கு நேராய் நடத்துவான். அதாவது லிட்ரலாக விக்கிரக ஆராதனை பண்ணால் தப்பு. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை பண்ணுறாங்களான்னு தெரியல, பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். கொலோசியர் 3:5 படி விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை. ஸோ பொருள் ஆசை தான் புதிய ஏற்பாடில் விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17 மகா பாபிலோன் ரத்தாம்பரம் சிவப்பான ஆடை பொன் ரத்தினங்கள் முத்துக்களால் சிங்காரிக்கப்பட்டவளாய். 18:3 வெளிப்படுத்தல் செல்வ செருக்காய், அதாவது எக்ஸசிவ் லக்ஸரிஸ் இருந்தவளாய். ஸோ இதுதான், அதாவது நமக்கு அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை ஐஸ்வர்யவான்களை ஆக்க மாட்டாருன்னா கண்டிப்பாக ஆக்குவார். நமக்கு என்ன தேவையோ அதை தருவார். அவர் நம்முடைய கிரீடினஸ்க்கெலாம் தீனி போடுகிற தேவன் அவர் இல்லை. குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்குவார். கண்டிப்பாக அதை செய்வார். ஆனால் தேவையில்லாதவைகளை அவர் கொடுக்க மாட்டார். என்ன தேவையோ தருவார். நமக்கு என்ன கம்ஃபர்டபுளான காரியம் தேவையோ அதை தருவார். அப்படின்னாலும் நம்ம உலகத்தோடைய கம்ஃபர்ட்ஸும் லக்ஸரிஸும் வச்சு அது கிறிஸ்துவின் காரியம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது கிறிஸ்துவன் அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் தான் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் ஆதாயமாக நம்மளை வசப்படுத்தி கொள்வாங்கன்னு 2 பேதுரு 2:1-3 வரைக்கும் பார்க்கிறோம். முக்கியமாக அதில் 2 பேதுரு 2:2 அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம், இந்த பொருளாசைக்காரர்கள் நிமித்தமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஸோ உலகத்தார் கர்த்தருடைய நாமத்தை அவங்க பயந்து பின்பற்றுவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட லீடர்ஸை பார்த்து அவங்க தூஷிக்கிற மாதிரி இந்த காரியங்கள் இருக்கும். ஆஸ்டென்டேஷியஸ் வர்ஷிப், அதாவது டாம்பீகமான வர்ஷிப் இருக்கும். எக்ஸ்டர்னல் அடோரேஷன்ஸ் இருக்கும். நிறைய வெளிப்பிரகாரமாக பயங்கர டாம்பீகமாக இருக்கும். அதுதான் ஐடல் வர்ஷிப்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இது தொடர்பாக, அதாவது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் தொடர்பாக அவருடைய ஆராதனை குறித்து அவர் எடுத்த ஒரு முடிவு எப்படி இருந்துச்சு? மத்தேயு 4:8-10 பிசாசு இயேசுவுக்கு உலகத்துடைய சகல ராஜ்யங்களையும் அந்த ராஜ்யங்களுடைய மகிமையெல்லாம் காண்பிச்சு சொல்கிறான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன்னு சொல்கிறான். அப்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீசஸ் சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஸோ பிசாசு அங்கே ஹைஜாக் பண்ண பார்க்குறான்.
அதாவது நீங்கள் என்ன ஆண்டவரை ஆராதிக்கிறது, வாங்க நான் உங்களுக்கு இந்த ராஜ்யங்களெல்லாம் தரேன், அந்த ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், என் காலில் மட்டும் விழுந்துருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். ஸோ ஹிடன் காம்ப்ரமைஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன படிக்கணும்னா, உலகத்தின் ஆடம்பரங்கள், அதாவது கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதில்ல, எக்ஸசிவ் லக்ஸரிஸ், அதுவும் தேவ ஆராதனையும் ஒன்றாய் போக முடியாது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஐடல் வர்ஷிப் பற்றி, அது டிவிஎஸ் வர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் விக்கிரக ஆராதனை இருக்கும், ரெண்டாவது சுய ஆராதனை, தனக்கே மகிமை, செல்ஃப் எக்ஸால்டேஷன் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:4 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வசனம், தேவனுக்கு மேலாய் ஆராதனைக்குரியவருக்கு மேலாய் உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் அவன் பயங்கரமாக டிஸ்பிளே பண்ணுறவனா இருப்பான். தானியேல் 8:11 சேனையின் அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்துகிறவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது செல்ஃப் எக்ஸால்டேஷன், செல்ஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். அதாவது தன்னைத்தானே மேன்மையாய் பேசுறது. ஒரு இடத்துல ஒரு லீடர் அவர் அந்த இடத்துல நிற்கிறாருன்னா அவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறதுக்கு தான், பிதாவை அதை பிரசங்கிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அவர் நிற்கிறார். அதை விட்டுட்டு நான் அப்படி நான் இப்படி என்னால் அது நடந்துச்சுன்னு சொன்னாலே அங்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டும் ஒன்றா போக முடியாது. தேவனையும் உயர்த்தி தன்னையும் உயர்த்த முடியாது. தட் இஸ் ராங் சம்வேர். அதனால் அது தவறாய் போகிறது. ஏசாயா 14:12-15 வரைக்கும் பார்க்குறோம். லூசிஃபர் சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னைத்தானே அவன் மேக்னிஃபை பண்ணுறான். அகாதமான பாதாளத்தில் அவன் தள்ளுண்டு போனதாக நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 5:2 பார்வோனை குறித்து நம்ம படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், அதாவது கர்த்தரை எதிர்க்கிறவனாக, நான் சொல்கிறது தாங்க கர்த்தரோட வார்த்தை, அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி அங்கே தேவனை எதிர்க்கிற பார்வோன், அவன் தன்னை எக்ஸால்ட் பண்ணுறவனா இருந்தான். நேபுகாத் நேச்சார், அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவர். சிந்தையில் தான் சொன்னார். தானியேல் 4:30-33 வரைக்கும் அவர் சொல்கிறார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்குது, மாடுகளை போல புல்லை மேய்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நினைக்கலாம், ஓகே அவர் தான் திரும்பி புத்தி தெளிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டாரு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு லீடர் விழுந்துட்டாருன்னா திரும்பி எழும்பி அந்த மாதிரி ஆயிடுவார். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சரை பார்த்தீங்கன்னா அது அவருடைய பேட்டர்னாகவே, அவருடைய ஸ்டைலாகவே இருந்துச்சு. தானியேல் 2:47 சொப்பனம் காண்றாரு. தானியேல் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்கிறாரு. உடனே உங்கள் தேவன் தான்ப்பா தேவன்னு சொல்லி அங்கே ப்ரமோஷன்லாம் பண்ணுறாரு. அடுத்து தானியேல் 3:1 உடனே ஒரு 60 முழ உயர ஒரு பொற்சிலையை செஞ்சு அதை வணங்க சொல்கிறாரு. அங்கே அனனியா மிஷாயல் அசரியா அதை வணங்கலாம், அக்னியில் போடுறாரு. அக்னியிலேருந்து அவங்க சேதம் இல்லாமல் வெளியே வந்தோடனே 3:29 இவங்க தேவன் தான்ப்பா தேவன்னு சொல்லி அவருங்க சொல்கிறத பார்க்குறோம். அப்புறம் பார்த்தோன்னா அதுதான் அந்த 4:30-31 திரும்ப பெருமை பேச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் திருப்பி புத்தி தெளிஞ்சோடனே இவங்க தேவன் தான். ஸோ இட் வாஸ் ஹிஸ் பேட்டர்ன் ஆல் அலாங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து ஒதுங்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 12:21-23 வரைக்கும் பார்க்கிறோம். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள்லாம் இது மனுஷ சத்தம் இல்லை, இது தேவ சத்தம்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. ப்ராபப்ளி ஹி அக்செப்டட் இட். அந்த ஏரோது அதை அக்செப்ட் பண்ணார். 23 அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் அவன் என்ன சொல்லியிருக்கணும், இல்லைப்பா ஆண்டவர் தான் சொல்லியிருக்கணும். இல்லை, இன்னைக்கு ஜனங்க ஒரு பக்கம், அதாவது ஊழியக்காரங்க விழுறதுக்கு ஒரு பக்கம் ஜனங்க காரணம் அப்படியே பயங்கரமாக உயர்த்துறது. ஆனால் அந்த ஊழியக்காரன் இல்லை 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 இது தேவனுக்கு வர வேண்டிய புகழ்ச்சின்னு சொல்லி அவர் அதை பண்ணாமல் அக்செப்ட் பண்ணுகிறதுனால அந்த ஏரோது என்ன செஞ்சான், அங்கே மகிமையை செலுத்தாதபடினால உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவர் புழுத்து அங்கே செத்து போயிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பரிசேயன் பற்றிய ஒரு உவமையை சொல்கிறார். லூக்கா 18:10-14 அவன் சொல்கிறான், தேவனே நான் அவனை மாதிரி
மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் செலுத்தி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் நீதிமானாகவே ஆக்கப்படலை. ஸோ இன்றைக்கி எந்த ஊழியக்காரங்களாவது இல்லை ஒரு விசுவாசியாவது நாம் யாராவது அப்படி சொல்லிகிட்டு இருக்கோமா, நான் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கேன், இப்படி பர்ஃபெக்டாக இருக்கேன்? இல்லை 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 இல்லை, அது கர்த்தருடைய வழி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ஃபாலோவர்ஸோட காரியம் அது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் செல்ஃப் எக்ஸால்ட் பண்ணலை. இத்தனைக்கும் அவர் தேவகுமாரனாக இருந்தும் நமக்கு தெரியும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் தான் என்ன செஞ்சாராம், கீழ்ப்படுத்தினார். ஸோ தம்மை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம இருக்கணும். வானமும் பூமியும் அவருடையது, ஆனால் அவர் எங்கேயும் பொருளாசை கொண்டவராகவோ பெரிய டாம்பிகமாகவோ சுய பெருமை பேசுகிறவராகவோ அவரை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஒருவர் அற்புதம் அடையாளங்கள் செய்கிறதுனால ஐயோ அவர் எவ்வளோ அற்புதங்கள் அவர் மூலமாக நடந்துச்சு, அதனால அவர் தேவனுடைய தாசன் அப்படின்னு நம்ம ஒருவரை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை, சொல்லிடவே முடியாது. அதை வச்சு அது அவங்கள பற்றி ஒரு கன்க்ளூஷன் வருகிறதற்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு இது ட்ரெயிட் இல்லை. ஆன்டி கிரைஸ்ட் சாத்தானால் பேக்கப் பண்ணப்படுகிறான். அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய வல்லமையினால் அவன் அற்புதங்களை செய்கிறான் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் என்னெல்லாம் செஞ்சான், சகல வல்லமை, அடையாளங்கள், பொய்யான அற்புதங்கள் இதெல்லாம் அவன் செய்கிறான். சாத்தான் அவனை பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதற்காக இதை செய்கிறானா, வஞ்சிக்க, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை வஞ்சிக்கிறதற்கு. எதற்காக தேவன் இதை அங்கே அனுமதிக்கிறாருன்னு பார்க்குறோம், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்கலை, அதனால இப்படி அற்புதத்தின் பின்னால் நீங்கள் ஓடுங்க, நீங்கள் சத்தியத்தை அறியலை, அதன் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை, அதனால் அற்புதங்கள் பின்னாடி ஓடுறவங்க அந்தி கிறிஸ்துக்கு பின்னாடி ஓட வேண்டியது தான் நாங்கள் ஆண்டவரே அனுமதிக்கிறதாக பார்க்குறோம். அடுத்தது, அந்தி கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13:3-4 பார்க்குறோம். சாவுக்கு எதுவான காயம் சுகமாகுது, அதாவது மரித்தவனே உயிரோடு எழும்பினது போல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு அங்கே வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். ஸோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், அதுக்கு பின்னாடி பர்பஸ் என்னவா இருக்கும், அங்கே அவனை பிசாசுக்கு நேராய் ஜனங்களை திருப்புக்கிறதுக்கு. முதல்ல பார்த்தோம் வஞ்சிக்கிறதுக்கு, இந்த இடத்துல வலு சர்ப்பத்தை வணங்குவதற்கு. 3வது கள்ளத்தீர்க்கதரிசியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 வரைக்கும் பார்க்குறோம். பெரிய அற்புதங்கள், அதை பைபிளே அப்படி இருக்குது, பெரிய அற்புதங்கள். வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 15ஆம் வசனத்தில் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை ஜீவனை கொடுக்கத்தக்க சத்துவம் அவனுக்கு இருந்துச்சான். அதாவது ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம படித்த வசனத்தில் அவன் சாவுக்கு ஏதுவானவனை, மறிக்க போனவனை, ஒரு செத்தவனே உயிரோட எழுப்பின மாதிரி அற்புதம் செஞ்சான்னு பார்க்குறோம். இங்கே இந்த கள்ளத்தீர்க்கதரிசி பண்ணுற அற்புதம் என்ன, சிலைக்கே உயிர் கொடுக்குற ஒரு அற்புதத்தை அவன் செய்கிறான். ஸோ இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்கிறத வச்சு இவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அதை செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்கன்னு இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:24 சொல்கிறாரு. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி ரீசன் என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்வோனின் மந்திரவாதிகளும் தானே அற்புதங்களை செஞ்சாங்க. யாத்ராகமும் 7ஆம் அதிகாரம் 9-12, 22ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசேயின் கோல் சர்ப்பமானது போல அவங்களுடைய, அதாவது பார்வோனுடைய சாஸ்திரிகள், சூனியக்காரர், மந்திரவாதிகள் அவங்களுடைய மந்திர வித்தைகளால் கோல்களை சர்ப்பங்கள் ஆக்குனாங்க. எகிப்தின் நதியை அவங்களும் இரத்தமாய் மாற்றினாங்க. தேசமெங்கும் தவளைகளை அவர்களும் வர வச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மந்திரவாதிகளை பேக்கப் பண்ணுகிற சாத்தான் தான் சொன்னவர்களோ எல்லாம் அவங்களுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுகிறது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படின்னா இந்த காலத்தில் மிராக்கிள்ஸ் கிடையாதா, அற்புதங்கள் கிடையாதா, பைபிள் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, கட்டாயம் ஜீசஸே மிராக்கிள்ஸ் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு லீடரை நம்ம டிசர்ன் பண்ணுறதற்கு, பகுத்தறிகிறதற்கு அது ஒரு எசென்ஷியல் க்ரைட்டீரியா கிடையாது அப்படின்றது தான் நம்ம இந்த நாளிலே டிஸ்கஸ் பண்ணுறோம். யோவான் 14:12
31 ஜீசஸே சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொல்லி அங்க ஜீசஸ் சொல்றாரு. ஸோ அற்புதங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9:10 9 வரங்களிலே 2 வரங்கள், குணமாக்கும் வரமும் அற்புதங்களை செய்யும் சக்தியும் இருக்குது. அப்போஸ்தலர்கள் அநேகர் அற்புதங்களை செய்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அற்புதங்களுக்கு பின்பாக நம்ம ஓடக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ப்ரையாரிட்டி கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் தான் இருக்கணுமே ஒழிய அற்புதம் அடையாளத்தின் பின்னாடி கட்டாயம் ஆண்டவர் நம்மளை ஹீல் பண்ணாமல், நமக்கு சுகம் கொடுக்காம, நமக்கு அற்புதங்களை செய்யாமல், அதாவது அதெல்லாம் நம்முடைய டெய்லி லைஃபோட பேட்டர்னாகவே அது ஆயிடும். நமக்கு ஆக்சுவலாக அற்புதங்கள் அடையாளங்கள் அவிசுவாசிகளுக்கு தான். அவங்க கர்த்தரை தெரிந்து கொள்கிறதற்கு தான். வார்த்தையை விசுவாசிக்காதவங்க அதை கண்டாவது விசுவாசிப்பாங்களேங்கிறதுக்காக தான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. கப்பர்நகூம் என்ற ராஜாவுடைய மனுஷருடைய ஒருவனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருந்தான். யோவான் 4:48 அவர் ஜீசஸ் கிட்டே என் மகனுக்கு சுகம் வேணும்னு சொல்கிறாரு. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாங்க. ஸோ அவிசுவாசிகள் விசுவாசிக்கிறதற்காக தான் அது அங்கே நடக்குது. யோவான் 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கப்பா, வார்த்தையை வச்சு நம்புங்க. அப்படி இல்லாட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது நம்புங்க. ஸோ நம்பாதவங்க, விசுவாசிக்காதவங்க, வார்த்தையை நம்பாதவங்க, வார்த்தையை விசுவாசிக்காதவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது தான் அற்புதங்கள் அடையாளங்கள். வெறும் அற்புதங்கள் அடையாளங்களை நம்புகிறவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 2:10 சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்கலைன்னா அந்தி கிறிஸ்துவின் அற்புதங்களால் ஈஸியாக வஞ்சிக்கப்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது 7ஆவதாக தீர்க்க தரிசனம். ஒருவர் அப்பா பயங்கரமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரைட்டீரியாவை வச்சு அவர் கர்த்தருடைய தாசன் என்று சொல்லி நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னா இல்லை. சாத்தானே என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4:5 அவன் ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். மனுஷனுக்கு என்ன சொல்கிறான்? ஏவாள்கிட்ட போய் நீ சாக மாட்ட, நீ தேவனை போல ஆயிடுவேன்னு சொல்லி அங்கே சொல்கிறான். அது டோட்டலாக அப்படி ஆண்டவர் நீ சாவன்னு சொன்னார். நன்மை தீமை அறிய வேண்டாம், இப்போதைக்கு அமைதியாக இருன்னு சொன்னார். அதை கேட்காம அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு டோட்டலாக அகெயின்ஸ்டாக அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கும் பாருங்களேன், இன்றைக்கும் நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சொல்லுகிறவர்கள். ஆண்டவர் பாவம் செய்யாதன்னு சொல்கிறார். இல்லை 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்கிறாரு. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நீ பாவம் செய்யலாம் பரவாயில்ல, ரொம்ப சோர்ந்து போயிடாதப்பா, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்ன செஞ்சிருவ, அதுலேருந்து வந்துருவ அப்படின்னு இன்றைக்கி நிறைய நூதன போதகர்கள் சொல்கிறாங்க. சாத்தானின் தீர்க்க தரிசனத்தை கேட்ட ஏவாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவ கூட சேர்ந்த ஆதாமும் பாவம் அவனும் என்ன செஞ்சான்? தோட்டத்தொட்ட. அது மாதிரி தான் இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்களை, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகளை கேட்குறவங்க தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படுவோம். அடுத்தது பொய்யின் ஆவியால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். 1 ராஜாக்கள் 22:23 வசனங்கள். ஆகாப் ராஜா அவருக்கு 400 தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. பொய்யின் ஆவியாய் அந்த 400 பேர்கிட்டையும் அந்த பிசாசு பொய்யின் ஆவியாய் அவங்களுக்குள்ளார போயிட்டு அவனை சாவுக்கு நேராய் அவனுக்கு தப்பா தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் மரணத்திற்கு அது ஏதுவாக இருந்துச்சு. ஆனால் உங்க ஒரே ஒரு மிகாயா அவர் கரெக்டாக ஆண்டவர் சொன்னார். அதனால அவரை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது அன்னைக்கு தான் நடந்துச்சு. ஆனால் இல்லை, இப்போ நவம்பர் 2020 அமெரிக்காவோட எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் ரன்னில் கூட பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அநேக தீர்க்கதரிசிகள் ட்ரம்ப் தான் வருவார்னு கடைசி வரைக்கும் ரிசல்ட் வந்த பிறகும் கூட ட்ரம்ப் தான் வருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அவர் தான், இப்போ நீங்கள் வேண்டாம் பாருங்கள், பைடன் போயிடுவார், இவர் தான் பதவி ஏற்பார்னு சொன்னாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இது என்ன ஆவி? பொய்யின் ஆவி. ஸோ கேர்ஃபுல்லாக இதெல்லாம் டிசர்ன் பண்ணணும். அடுத்தது 3ஆவதாக குறி சொல்லுகிற ஆவி. அது கரெக்டாக தானே சொல்லுச்சு, ஸ்பிரிட் ஆஃப் டிவைனேஷன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-18. பிலிப்பி பட்டணத்தில் பவுலும் அவனோடு இருக்கிறவங்களும் ரோட்டில் போகிறாங்க. குறி சொல்கிற ஆவி அவன் என்ன செய்கிறாலாம்? எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயம். பவுலையும் கூட இருக்கிறவங்களையும் பார்த்து கரெக்டாக தான் அவன் சொல்கிறா. என்ன சொல்கிறா? இந்த மனுஷர் தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்னு சொல்லி சொல்கிறாரு. பவுல் அந்த ஆவிக்கு கட்டளையிட்டார், அது போச்சு
வருமானமும் போச்சு. ஸோ குறி சொல்கிறாரு, அதை கர்த்தருடைய பிள்ளைங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லி நம்முடைய பழசையும் நீ இப்படிலாம் இருந்த, இனிமேல் நீ இப்படி இருக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொல்லணும்னு இல்லை. குறி சொல்கிற ஆவியும் அதை சொல்லும். அதில் நல்ல வருமானமும் பார்க்கும். என்ன ஆகும்? நல்ல வருமானமும் பார்க்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது கிழவனான தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 13:1-34 பைபிளே அப்படி தான் அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனை பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி திசை திருப்புகிற ஒரு வயதான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். கடைசியில் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு மேலே ஒரு புதிய வெளிப்பாடை சொல்லி அதை தயவு செய்து, இன்றைக்கி நிறைய அப்படி இல்லாமல் இருக்குது, என்னாலலாம் டாலரேட்டாக அதெல்லாம் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளரே பைபிளுக்குள்ளாரையே 1000 அதுக்கு விளக்கம் இருக்குது. அதை விட்டுட்டு இல்லை நான் அதில் படித்தேன், இது அப்படி இது இப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு வியாக்கியானத்தை சொல்லி ஒரு வெளிப்பாடை சொல்கிறாங்கன்னா தயவு செய்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் கர்த்தர் இடத்துலேருந்து வருமென்றால் அதில் எந்த குழப்பமும் இருக்காது. 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 1:7 அவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். ஸோ கன்ஃபியூசிங்கான எந்த காரியமும் அதில் இருக்காது. ஸோ அதை பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுலேயும் நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வருது, அப்படின்னா இந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் இல்லையா? எதுதான் ரைட்டான தீர்க்க தரிசனம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் இருக்குது. 1 கொரிந்தியர் 12:10 9 வரங்களில் அதுவும் 1 கொரிந்தியர் 14:1 பவுல் எழுதுறாரு, மற்ற எல்லா வரங்களையும் விட தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுங்கன்னு எழுதுறாரு. அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி அங்கே பேதுரு அங்கே யோவேலோட வசனத்தை அவர் கோட் பண்ணுறதை பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 14:3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், புத்தி உண்டாகணும், ஆறுதல் உண்டாகணும். பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாகணும். இது 3 கண்டிப்பாக தீர்க்க தரிசனத்தில் இது 3 இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 5:20 20-21 வசனங்களில் தீர்க்க தரிசனங்களே அற்பமாக எண்ணாதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஸோ தயவாய் தீர்க்க தரிசனம் இருக்குது, அது ஆனால் வரும்போது அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பைபிளோட வார்த்தையோட ஒத்துருக்கா. ஸோ பைபிள் தெரியலன்னா கண்டிப்பாக இந்த கடைசி நாட்களில் ஈஸியாக அந்தி கிறிஸ்துவோடைய ஃபாலோவர்ஸாக நம்ம ஆயிடுவோம். நம்மளை அறியாமலே அது அப்படி ஆயிடுவோம். வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். 1 யோவான் 4:1 சோர்ஸை செக் பண்ணுங்க. அதான் அதை உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எதை வச்சு சோதித்து அறிகிறது? 2-3 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுதா அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த தீர்க்க தரிசனம் இருக்குதா? ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும்னா இயேசுன்னு சொன்னால் போதுமா? கர்த்தாவேன்னு சொன்னால் போதுமா? மூச்சுக்கு 300 தடவை அவர் ஜீசஸ் பேரை தாங்க சொன்னார் பிரசங்கத்தில், ஆராதனையில் அப்படின்னு சொல்கிறீங்களா? மத்தேயு 7:21 21-23 வசனங்கள் பரலோகத்திலிருந்த பிதாவின் சித்தம் செய்யாமல் பரலோகத்தில் அவர் தேவனை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவே மாட்டான். அவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சிருந்தாலும் சரி, பிசாசுகளை துரத்தி இருந்தாலும் சரி, அநேக அற்புதங்களை செய்தாலும் சரி, இதெல்லாம் இந்த வசனத்தை படித்து பாருங்கள். மத்தேயு 7:21-23 கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க, அநேக அற்புதங்களை செய்வாங்க. ஆனால் தேவ சித்தம் செய்யாமல் இருப்பவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காலம் உங்களை அறியலை அக்கிரம செய்கைக்காரரே, பாவம் செஞ்சவங்களே, பாவத்தை ஊக்குவிக்கிறவங்களே, என்னை வச்சு அகன்று போகுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ தயவாய் மாம்சத்தில் வந்த இயேசுவை அப்படி அறிக்கைன்றதுன்னா என்ன? இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமாகி, ஸோ அந்த வார்த்தையை நம்ம கருத்தாய் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை கை கொள்ளணும். 1 யோவான் 2 4-5 வசனத்தில் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கற்பனைகளை கை கொள்ளலைன்னா நீ பொய்யன், சத்தியம் உனக்குள்ளே இல்லை. அதனால் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதனால அறிகிறோம்? வசனத்தை
கை கொள்ளுகிறதுனால். ஸோ வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்களா, நம்மளே நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, இந்த வேதாகமத்தை எழுதுனது பரிசுத்த ஆவியானவர். ஸோ அதே ஆவியானவர் தானே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தை வசனம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக உபதேசத்துக்கு உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல், இதுக்கு பிரயோஜனமாக வேதவாசை எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கார் தருவார், பங்களா தருவார், அதை தருவார், இதை தருவார், உன் பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ண உனக்கு பணம் வந்துடும். ஜீசஸே கிளியராக சொல்கிறாரு, அஞ்ஞானிகளை போல் நீ இதெல்லாம் நாடி தேடாதன்னு. அதே ஜீசஸ் எப்படி இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்? தயவாய் 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 கேர்ஃபுல்லாக இருங்க, பண ஆசை வேண்டான்னு சொன்னாரே. இல்லை, வேதத்தில் 1 யோவான் 4:5 அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய தீர்க்க தரிசனத்தையும் பற்றி எழுதுகிற யோவான் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையோட அலைன் ஆகாத, அதோட ஒன்றித்து போகாத தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லும்போது, அவர்கள் உலகத்திற்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஸோ கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்துவின் தீர்க்கதரிசி உலகத்துக்கு உரியதை பேசுவான். பொருளாதாரத்தை பற்றி, பொருளாசையை பற்றி அவன் பேசுவான். உலகத்தார் அதை நம்புவாங்க, நீங்கள் அதை நம்பாதீங்க. 1 யோவான் 4:6 நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்ல, இதனால சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறியுவீங்க. ஸோ இன்றைக்கும் தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தையோட அலைன் ஆகி இருக்கிறதா? அங்கே 3 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் இருக்கணும்? அதில் பக்தி, விருத்தி, புத்தி, ஆறுதல். கர்த்தருடைய வசனம் வார்த்தை என்னத்தெல்லாம் இருக்கணும்? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், இதெல்லாம் இருக்கிறது தான் உண்மையான தீர்க்க தரிசனம். கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு லீடர்ஷிப் ட்ரெயிட் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி செக் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு அந்தி கிறிஸ்துவுடைய லீடர்ஷிப் இருக்குதா, இல்லை இயேசு கிறிஸ்துவுடைய லீடர்ஷிப் இருக்குதா? நம்மளும் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் டிசைபிள்ஸாக தான், சீஷர்களாக இருக்கிறோம். ஸோ நமக்குள்ளார இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 7 காரியத்தை வேகமாக சம்மரைஸ் பண்ணலாம். திரும்ப ஒரு 2 டேஸ்க்குள்ளார நான் இதோட பாக்கியை நான் போடலான்னு விரும்புகிறேன். அதாவது அப்போ எப்படி தான் ஒரு லீடரை நம்ம டிசர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, எப்படி தான் அவரை பகுத்தர முடியும். அது இவ்வளோ பெருசாக இருக்காது, அது கொஞ்சம் சின்னதாக போடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம லீடர்ஷிப் ட்ரெயிட்ஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிஹேவியரல் ட்ரெயிட்ஸில் என்னெல்லாம் இருக்கணும்? பேச்சு, அது அதை சாதுரிய ஞானம் உள்ளதாக, வஞ்சிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் அப்படி இல்லை. அவர் சிலுவையின் உபதேசம் உடையவராய் உள்ளதாய் சொல்லுகிறவராக இருந்தார். 2வது செல்ஃப் எக்ஸால்டேஷன் இருக்கும், தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கிறவான். இங்கே ஆண்டவர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அடுத்தது திமிராக பேசுவான், பெருமையாக பேசுவான், கெட்ட வார்த்தையாக பேசுவான், அப்படிலாம் பார்த்தோம். இங்கே ஜீசஸ் அவர் கிருபையாய் பேசுவார், அதிகாரம் உள்ளவராய் பேசுவார். அவன் அங்கே வேத புரட்டுகள் இருக்கும், இங்கே இயேசு கிறிஸ்துவில் சத்தியம் தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் 4வதாக அவன் பாவம் செய்கிறவனாகவும் பாவம் செய்ய வைக்கிறவனாகவும் இருப்பான். இங்கே ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், பாவம் இல்லாத பரிசுத்தர். ஸோ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடியவர்களை நாமளும் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது அந்த இடத்துல அவனுடைய மாறுபாடான ஆராதனை இருக்கும், அதாவது பொருளாசை, அதாவது பயங்கர டாம்பிகமாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்தது செல்ஃப் வர்ஷிப் இருக்கும், தன்னைத்தானே ஆராதிக்கிறதுக்கு முன்னிறுத்துவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது தன்னுடைய எல்லாத்தையும் தாளந்துகள் எல்லாம் அங்கே தன்னுடையதை காட்டுகிறவனா இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் ஒருவரே, தேவன் ஒருவரே. ஸோ காம்ப்ரமைஸ் வேண்டாம்ப்பா, உன் செல்வம் எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ, நான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இருக்கேன், எனக்கு அதை வச்சு தான் நான் பண்ணுவேன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தேவனை உயர்த்துகிறவனாய். அடுத்தது 6வதாக
மிராக்கிள்ஸ், அங்கே அற்புதங்கள், அது வந்து டோட்டலாக சாத்தானால் பேக்கப்பாக இருக்கும், வஞ்சிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இங்கே வந்து இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவினால், தேவனுடைய ஆவியினால் உண்டாகிற அற்புதங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னு அவர் கிளியராக சொல்கிறாரு. அடுத்தது தீர்க்க தரிசனங்கள். பிசாசே தீர்க்க தரிசனம் சொன்னால், வருமானத்திற்காக சொன்னால் அது குழப்பக்கூடியதாக இருக்கும்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அது பக்தி விருத்திக்கு எதுவாய், புத்தி கொடுக்கிறதாய், ஆறுதல் கொடுக்கிறதாய், நமக்கு நீதியை படிப்பிக்கிறதா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ தயவாய் நம்மளும், நம்ம ஏற்கனவே பார்த்தது போல், நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை பின்பற்றுகிற விசுவாசிகளாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு கூட்டத்தை தேவனுக்கு நேராக நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த லீடர்ஷிப் ட்ரெய்ட்ஸ் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம ஒரு வேளை யாரையாவது ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு தயவாய் தெரிந்து நம்ம ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ணுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.